ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9 வந்து ஜிசிடி டாபிக் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் x power 4 minus 1 and x square minus 1. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு x power 4 minus 1க்கும் x square minus 1க்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜிசிடினா என்ன, நம்ம காமன் ஃபேக்டர்ஸை கலெக்ட் பண்ணி எழுதணும், காமன் டிவைஸரை கலெக்ட் பண்ணி எழுதணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம எப்படியாவது ஃபேக்டரைஸ் பண்ணலாமான்னு பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபார்மட் ஞாபகம் இருக்கா, இல்லை ஐடென்டி ஃபார்மில் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கேன் பி ரிட்டன் as 1 ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டி ஃபார்மில் ஞாபகம் வருதா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐடென்டி ஃபார்முலா ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as a plus b a minus b. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா இதை கம்பேர் பண்ணலாமா, இங்கே இருக்கிற ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகணும், a ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 a மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஒரு நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் கேன் பி ரிட்டன் as 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இந்த 4ஐ வேறு ஃபார்மெட்டில் ஏதாவது எழுத முடியுமான்னு பாருங்கள். இந்த 4ஐ நீங்கள் பிரேக் பண்ணலாமா, 2 into 2 பிரேக் பண்ணலாமா. எதுக்கு இப்படி நம்ம பிரேக் பண்ணுறோம், பண்ணிங்கன்னா தான் இதுக்கு முந்தின யூஸ் பண்ண அதே ஐடென்டி ஃபார்முலா படி இதை யூஸ் பண்ண போகிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ், மைனஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஆனால் இங்கே ஏ இருக்க பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. கிளியர், ஏ இருக்க பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயரோட ஃபார்முலா, ரைட்டா? இப்போ அப்படியே இந்த ஃபார்முலாக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் கேன் பி ரிட்டன் as ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ரைட்டா? இப்போ திருப்பி ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதுக்கு மேலே நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஏன்னா இதை தான் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 1 ஸ்கொயர். அகைன் we can factorize this x plus 1 x minus 1, ரைட்டா? அப்போ ஃபஸ்ட் நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, x plus 1 x minus 1. செகண்ட் நம்பரையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ஜிசிடி ஆன்சர் என்ன எழுதணும், காமன் டிவைசஸ் எழுதணும். அப்போ ரெண்டுலேயுமே இருக்கிற காமன் டிவைசஸ் எது, ரெண்டுலேயுமே இருக்கிறது எது, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஜிசிடிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் ரெண்டுலேயுமே இருக்கிற டிவைசர் இது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ஜிசிடிக்குள்ளே எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணுற காமன் டிவைசர் எக்ஸ் ப்ளஸ் 1 அண்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் யுவர் ஜிசிடி ஆன்சர். ஸோ இந்த சம்ம நீங்கள் இந்த 4 பார்த்தீங்கனாலே 4ஐ பிரேக் பண்ணுங்கள், ஸ்கொயர் ஸ்கொயர் பிரேக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஏ, இந்த ஸ்கொயருங்கிறது ஐடென்டி ஃபார்முலாவோட ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. திருப்பி இது இன்னர் ஃபேக்டரைசேஷன், இதை திருப்பி நம்ம ப்ராடக்ட் டிவைசர் ஃபேக்டரைஸ் எழுதலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு காமன் டிவைசர் என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணி எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.